இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா அண்ணா யாருமே இல்ல. மித்ரா, ஹேய், ஒழுங்கு மரியாதையா வாளுங்க கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லு. சொல்லிட்டா போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கதவுக்கு பின்னாலேயே இருந்துகிட்டு என்கிட்ட பேசு. அப்புறமா உன்னை வெளியே விடுறதா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். என்ன விளையாடுறியா? என்கிட்ட இப்படிதான் உன் வீரத்தை காட்டுவியா? நீ என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, நீ அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஐயோ, உங்க அண்ணாவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. அவர்கிட்ட சொல்லிடாத மித்ரா. உங்க அண்ணன் இங்க பாரு, மரியாதையை நீ வெளியே விட்டுரு. மித்ரா, எனக்கு உன்னை இப்படி பார்க்க பிடிக்கல மித்ரா. போக விட்டலான்னு தான் தோணுது. ஆனா ஆதியும் பாரதியும் சேர்ந்து வாழ்றதுக்கு நீ ஒருத்தி தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்போ உன்னை வெளியே விடலாமா வேண்டாமா? விடலாமா வேணாமா? யோசிச்சு பார்த்ததுல இப்போதைக்கு உன்னை உள்ள வைக்கிறதா சரின்னு தோணுச்சு. பாரதி, இப்ப இந்த வேலை முடிஞ்சிடும். எல்லாரும் போய் கை கால் முகெல்லாம் கழுவிட்டு பூஜைக்கு ரெடி ஆகுங்க. சரிங்க அத்தை. தமிழ், நீ வா. நீங்களும் வாங்க பாட்டி. ஆதித்யா இங்கதானே இருந்தான், எங்க போனா? ஆதித்யா, என்னாச்சு பாரதி? ஆதித்யா இங்கதான் விளையாடிட்டு இருந்தான் பாட்டி. சரி, இப்ப காணோம். இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். தமிழே, நீ போய் தம்பியை பார்த்து கூட்டிட்டு வா. சரி பாட்டி. ஆதித்யா, ஆதித்யா, ஆதித்யா. அம்மா, தம்பி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவனை எங்கேயுமே காணுமா? என்னது? ஆதித்யாவை காணுமா? ஆமாப்பா. பாரதி, என்னாச்சு? ஆதித்யா இங்கதான் விளையாடிட்டு இருந்தான், வந்து பார்த்தா காணோம். வெளியே இருக்கானான்னு பார்க்க சொன்னேன், அங்கேயும் இல்லைன்னு சொல்றான். எங்க போயிட்டான்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. அவன் எங்க போயிருக்க முடியும்? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க பதட்டப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன். சரி, தமிழ் வா. பாரதி, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சரி, விளையாட்டு பையன் இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். வா, போய் தேடி பார்க்கலாம். சரி வாங்க. வா, வாங்க.